இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்வேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து பூரி செஞ்சோம். லெஃப்ட் ஓவர் ஆயில் தான் வந்து ஃப்ரை பண்ணுறோம். இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ காசு எண்ணெய் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், கடுகு, ஸோ ஆனியன், பச்சை மிளகாய் 2, ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ டேஸ்ட்காக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வறுத்து வச்சு கடலைக்காய் பருப்பு வறுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைக்காய் பருப்பு தேங்காய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கசப்பாயிடும். லெமனு இப்போ வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து தேவையான அளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டுப்போம். ஃபஸ்ட்டு இன்னொரு லெமனும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிட்டு போகிறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஐஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா. பட் நான் இப்போ வந்து சுட சாதத்தில் தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழப்பலான்னு இருக்கணும் ரைஸு, அப்போ இல்லை நம்ம முட்டை கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்லாம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி, எக் தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் வந்து சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ உப்பெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸு. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக செய்கிற ரெசிபி தான் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. லெமன் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து செஞ்சுருக்கோம். தேங்காய் சட்னி, எக் தோசை வந்து வைக்கணும். ஸோ எக் தோசை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா எக் தோசை பண்ணுறதுக்கும் இது வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஆனியனும் வந்து போட்டுக்கலாம். தவா நல்லா காஞ்சிக்கிட்டு பீட் பண்ணி வச்ச எக் வந்து இது வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான எக் தோசை வந்து ரெடி ஆகிடும். ஸோ பர்ஃபெக்ட் எக் தோசை நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. ஸோ எடுக்க முடியாது. சரி வந்து பார்த்திங்கன்னா எக் தோசை வந்து திருப்பி வந்து போட்டுக்கணும். தூக்குங்க. எஸ் தூக்கு போட்டா அவ்வளோதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான எக் தோசை வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு அண்ட் தென் சட்னி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கும் பண்ணிக்கிறாங்க. நான் எக் சாப்பிட்றதில்ல. ஸோ அதுக்காக நான் வெஜிடேரியன்ன்றதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா எக்கட்டேரியன். ஸோ எக்கு செப்பரேட்டாக எங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக் வச்சுன்னு சாப்பிடுங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசன் பவுடர், கடல மாவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் தென் பச்சை மிளகா, ஆனியனு, இன்னும் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் காயறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசன் பவுடர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. ஸோ இது 3 வந்து ஆட் பண்ணின்னு இருக்கேன். பச்சை மிளகா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஸோ மஞ்சள், சால்ட்டு, தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு போகிற மிளகாத்தூள், அது வந்து டேஸ்ட் கொடுத்தோம், அவ்வளோதான். சோடா இது வந்து ஆப்ஷனு, வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. நான் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ இது என்ன இருக்குன்னா கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுன்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து லைட்டாக வந்து காஞ்சின்னு இருக்குது, காயிட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்கிற தண்ணியை வந்து சரி போகும். பத்தலை நம்ம வேணால் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து அதிகமாக போடணும். ஸோ நீங்கள் வந்து கீரை இருந்தால் கீரை கூட போட்டுக்கலாம். லைக் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறுகீரை இருந்தால் கூட போட்டு செய்கிறாங்க பெங்களூரில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட இப்போ ப்ரெசென்ட் வந்து கீரை இல்லை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு உதிராக போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கோம். அது வந்து காயத்துக்கு ஒன்றும் டைம் எடுத்து இது வந்து உப்புக்கு தான் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து உதிராக போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய நேரம் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடாவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து காயிட்டோம், நல்லா வந்து காயிட்டோம். ஸோ பக்கோடா வந்து ரெடி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காயிட்டோம், நல்லா வந்து வேகணும். ஸோ இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீயும் வந்து இஞ்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீ வந்து போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸு. சூப்பராக வேகட்டும், இன்னும் நல்லா வந்து வேகணும். இதுவும் வந்து கொதிக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குது. ஒன்றும் வந்து நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீயும் வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இது எடுக்கிறதுக்கு சுட பக்கோடா அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து டீயும் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ பெங்களூரில் வந்து 1/4 kg பக்கோடா வந்து 60 ரூபா. ஸோ இது வந்து வெந்துடும். ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். வீட்டில் இதே பால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பர்ஃபெக்டான டீ வந்து பர்ஃபெக்டான டீ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பக்கோடா அண்ட் தென் பர்ஃபெக்டான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.